பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது என்று கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோகி, யெகோவா ஷிகேனோ, யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, இமானுவேல், இயேசு. இப்படி பாருங்க, நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய தன்மையை அந்த நாமங்கள் வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவாக இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்பதெல்லாம் அந்த நாமத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கிறது. ஆகவே பாருங்க, இந்த நாமங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே முதலாவதாக எல் ஷடாய் என்ற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் போதுமானதற்கு மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் நிரம்பி வழிய செய்த தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்று சொன்னால் தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக எபனேசர் என்ற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எபனேசர் என்றால் என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் என்ன செய்வார்? உதவி செய்வார் என்று அர்த்தம். அந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். மூன்றாவதாக யெகோவா ராஃபா என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ராஃபா என்றால் கர்த்தர் நம்முடைய பரிகாரி என்று அர்த்தம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன்னை குணமாக்குகிற டாக்டர் கிடையாது, நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். டாக்டர் என்பது அவ்வளவு சரியா பொருந்தாது. ஏன்னா டாக்டர்னாவே என்ன பண்ணுவாரு? சிகிச்சை அளிப்பாரு, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, மருந்து மாத்திரை கொடுப்பாரு, ஊசி கொடுப்பாரு, டானியம் கொடுப்பாரு, ஸ்கேன் பண்ணுவார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், தான் பண்ணுவாரு. ஆனா அவரால் குணமாக்க முடியாது. ஆனா கர்த்தர் வந்து யாரு? மருந்து போடுறவர் கிடையாது, ஊசி போட்டு விடுறவர் கிடையாது, குணமாக்குகிறவர். ஆமென். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியையே மாற்றி போடுகிறவர், குணமாக்குகிறவர் அவர்தான். பாருங்க, பரிகாரி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். நான்காவதாக
யெகோவா நிசி என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? The Lord is my banner என்று அர்த்தம். கர்த்தர் என்னுடைய விருது கொடி, கர்த்தர் என்னுடைய ஜெய கொடி, கர்த்தர் என்னுடைய வெற்றி கொடி என்று அர்த்தம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே பாருங்க, அவர் பிசாசை ஜெயித்திருக்கிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எங்கே வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். யாருக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார்? நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் அவர் என்றைக்குமே வெற்றி சிறந்தவர் தான். அவர் மனுஷனா வந்து, மனுஷனா வாழ்ந்து, மனுஷனா சிலுவைக்கு போய், மனுஷனா சிலுவையில பிசாசை ஜெயிக்கணும் எந்த அவசியம் கிடையவே கிடையாது. ஏன் அவரு இவ்வளவாய் இந்த காரியத்துல செஞ்சாருன்னா, நம்முடைய சப்ஜெக்டாக, நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய பதிலாளாக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாருங்க, அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம், அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. கர்த்தர் நம்முடைய விருது கொடியாக இருக்கிறார். இதை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். ஓகே, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம் மறுபடியுமாக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். போதும், யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த யெகோவா நிசி என்கிற இந்த பெயரை சூட்டும் பொழுதும் கூட அங்கே மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டிதான் அங்கே யெகோவா நிசி என்று என்ன செய்கிறார்? பெயரை சூட்டுகிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே யெகோவா நிசி என்று பெயரிடுகிறான். இன்னும் அடுத்த வாரத்தில் இன்னும் சில காரியங்களை பார்க்க போகிறோம். மோரியா மலையிலே ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி வைக்கிறான். பலிபீடத்தை கட்டி அங்கே ஈசாக்குக்கு பதிலாக அங்கே சிக்கி இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடுகிறான். அந்த இடத்துக்கு அவன் யெகோவா ஈரே என்ற பெயரிடுகிறான். அவ பாருங்க, அந்த பலிபீடத்தை கட்டி அங்கே ஒரு பெயரிடுகிறதை நாம் சத்தியவேதத்திலே ஆழமாக பார்க்கிறோம். அங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அதை நீங்க கவனிக்கணும். அங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாருங்க ரத்தத்தை சிந்தினதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த பலிக்கு பக்கத்துல பாருங்க, அதை தொடர்ந்து பாருங்க, அங்கே ஒரு நாமம் சூட்டப்படுகிறது. யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் என்று இப்படி பாருங்க நாமங்கள் அங்கே சூட்டப்படுகிறது. சரி, யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ஷாலோம் என்று சொன்னால் the Lord ஷாலோம் என்று அர்த்தம். the Lord is peace என்று அர்த்தம். அதாவது கர்த்தரே சமாதானம் என்று அர்த்தம். யார் சமாதானம்? கர்த்தரே சமாதானம். கர்த்தரும் சமாதானம் கிடையாது. அதை நீங்க கவனிக்கணும். கர்த்தரே, நான் மற்ற மொழிபெயர்ப்புல எடுத்ததெல்லாம் கொஞ்சம் வாசித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா போட்டிருக்கிறாங்க. கர்த்தரே சமாதானம். கர்த்தரும் சமாதானம் கிடையாது. கர்த்தரேனா கர்த்தர் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். கர்த்தரால மட்டும்தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரால மட்டும்தான் சமாதானத்துக்கு வழி. இந்த வழியில வந்து சமாதானத்தை வாங்கிடலாம், இந்த வழியில சமாதானத்தை வாங்கிடலாம். 1000 வழி இருக்குதுங்க, அதுல ஒரு வழி இயேசுங்க. இல்ல இல்ல இல்ல, இயேசு மட்டும்தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு மட்டும்தான் வழி. எதற்கு வழி? சமாதானத்துக்கு வழி, மோட்சலோகத்துக்கு வழி, பரலோகத்துக்கு வழி. எல்லாம் இருக்கிறீங்களா? சுகத்துக்கு வழி, ஆரோக்கியத்துக்கு வழி, வெற்றி வாழ்வுக்கு வழி, எல்லா நன்மைகளுக்கு வழி இயேசு மாத்திரமே. ஆகவே இங்கே கிதியோன் ஒரு நாமத்தை சூட்டுகிறான். யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்தை. யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? the Lord ஷாலோம் என்ற அர்த்தம். the Lord is
பீஸ் என்று அர்த்தம். கர்த்தரே சமாதானம் என்று அர்த்தம். கர்த்தரும் சமாதானம் கிடையாது, கர்த்தரே சமாதானம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தரே சமாதானம். ஆமென். யார் சமாதானம்? கர்த்தரே சமாதானமாய் இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் சமாதானத்தை கெடுக்கிறவர் கிடையாது. இருக்கிறீங்களா? சமாதானத்தை சீர்குலைக்கிறவர் கிடையாது, சமாதானத்தை குலைத்து போடுகிறவர் கிடையாது, சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானத்தை பாருங்க குடும்பத்திலே வைத்து பாருங்க நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஆமென். நம்முடைய தேவன் சமாதான கர்த்தராய் இருக்கிறார். வாசிப்போம் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10வது வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சேருவார்கள். ஏன் அவரிடத்திலே சேருவார்கள்? அவர்தான் சமாதான கர்த்தர், அவர்தான் சமாதானத்தை அருளுகிறவர். யெகோவா ஷாலோம், அவரே சமாதானத்துக்கு காரணராயிருக்கிறார், அவரே சமாதானத்துக்கு வழியாயிருக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் யெகோவா ஷாலோம், அவர் சமாதான கர்த்தராயிருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு, சமாதானத்தின் இளவரசன் என்று அர்த்தம். அப்ப நம்முடைய தேவன் யாராய் இருக்கிறார்? சமாதான கர்த்தராய் இருக்கிறார். இருக்கிற சமாதானத்தை பிடிக்கிட்டு போறவர் கிடையாது, இருக்கிற சமாதானத்தை குலைச்சு விடுறவர் கிடையாது, இருக்கிற சமாதானத்தை அழிச்சு போடுறவர் கிடையாது. சமாதானமே இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானத்தை கூடிய வீட்டிலே நிலைநாட்டுகிறவராய் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களுக்கு சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் சமாதான கர்த்தராயிருக்கிறார். ஆமென். எல்லா குழப்பங்களையும் அவர் நீக்குகிறவராயிருக்கிறார். எல்லா குளறுபடிகளையும் நீக்குகிறவராயிருக்கிறார். அவர் சமாதான கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவர்களை மீட்டெடுத்து செங்கடல் வழியாக வெளியே கொண்டு வருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு மோசையின் தலைமையின் கீழாக அவர்களை அழைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். வருகிற வழியிலேயே மோசே மரித்து போய்விடுகிறார். எனவே தலைமை பொறுப்பை இந்த யோசுவா அவர் எடுத்துக்கொள்கிறார், கர்த்தர் நியமிக்கிறார். பாருங்க, இப்பொழுது யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து இந்த கானான் தேசத்தை பாருங்க 12 கோத்திரத்தாருக்கும் அவர் பங்கு போட்டு கொடுக்கிறார். இந்த கோத்திரத்துக்கு இவ்வளவு, இந்த கோத்திரத்துக்கு இவ்வளவு சொல்லி, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு, இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சொல்லி பாருங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு காணியாச்சு என்று அவர் அங்கே பங்கு போட்டு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவும் மரித்து போய்விடுகிறார். யோசுவா மரித்து போனதுக்கு பிறகு பாருங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. உபாகம புஸ்தகம் முடிந்து உபாகம புஸ்தகத்திலேயே மோசே மரித்து போய்விடுகிறார். பிறகு யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவா மரித்து போய்விடுகிறார். அதன் பிறகு நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. அதாவது நியாயாதிபதிகளின் காலங்கள். அந்த நியாயாதிபதியின் காலங்களிலே பாருங்க
சில நியாயாதிபதிகளை கர்த்தர் அங்கே எழுப்பினார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக இந்த நியாயாதிபதிகளை கர்த்தர் ஒன்றன் பின்றா ஒவ்வொருவராக எழுப்பினார். யாருடைய கையிலிருந்து இவர்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் எழுப்பினார் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியர் கையிலே, இந்த மீதியானியருடைய கையிலே. பக்கத்தில் அவங்களாம் குடி இருக்கிறாங்க, பக்கத்து தேசத்தார் அவர்களாம், இந்த பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள், பாருங்க பக்கத்தில் சீரியர்கள், அசீரியர்கள், இப்படி பாருங்க எகிப்தியர்கள் பக்கத்தில் அப்படி நிறைய இருக்கிறாங்க. இவங்களாம் அவ்வப்போது வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க போட்டு தொந்தரவு பண்ணி இவங்களை பாருங்க பிரச்சனை பண்றாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவ்வப்போது சில நியாயாதிபதிகளை எழுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தார், ரட்சித்தார், பாதுகாத்தார். அது மாத்திரம் இல்ல, இந்த எதிரிகள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள் என்பதை இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினார்கள், இஸ்ரவேலருடைய அந்த வெள்ளாண்மையை பாருங்க தீக்கொளுத்தி போட்டு விடுகிறார்கள். கோதுமைய, திராட்சை தோட்டத்தை எல்லாம் பாருங்க தீக்கொளுத்தி பாருங்க ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு விடுகிறார்கள். இதையெல்லாம் நியாய புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஏன் இந்த இஸ்ரவேலர்களை இந்த எதிரிகள் வந்து ஒடுக்கினார்கள் என்று சொன்னால், இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மீதியானியர்கள், பெலிஸ்தியர்கள், இன்னும் மற்ற தேசத்தாரெல்லாம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த ஆபிரகாமின் சந்ததியார்களை, இந்த உடன்படிக்கையின் மக்களை, இந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை ஏன் வந்து ஒடுக்கினார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், அவருடைய விளைநிலங்கள் எல்லாம் அழித்து போட்டார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன இதுனா, கர்த்தரே அனுமதிக்கிறாரு. கர்த்தரே இதை வந்து அனுமதிக்கிறாரு. ஏன் அனுமதித்தார் என்பதை சத்தியவேதத்திலே அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். இதை நீங்க கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். நரகலான விக்கிரகங்களை போய் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். நரகலான விக்கிரகங்களுக்கு அவர்கள் பாருங்க பலிகளை செலுத்தினார்கள். இன்னும் சில இடங்களை பார்க்கிறோம், பிள்ளைகளை கொண்டு போய் தாம் பெத்த பிள்ளைகளையே கொண்டு போய் வெட்டி பலியிடுறாங்க. நரகலான விக்கிரகங்களுக்கு பலிபிடத்துக்கு முன்பதாக பலியிடுகிறதையெல்லாம் அங்க நாம பார்க்கிறோம். இதை கர்த்தர் எச்சரிக்கிறார். சில ஆட்கள் மூலமாக, சில தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கிறாரு. நீங்க போற வழி சரி கிடையாது, அது தவறு, என்னை விட்டு நீங்க வந்து தூரம் போறீங்க என்று பாருங்க கர்த்தர் எச்சரிக்கிறார். எவ்வளவு எச்சரித்தாலும் இவர்கள் வந்து செவி கொடுக்கிறது மாதிரி ஐடியா அவங்களுக்கு இல்லை. எனவேதான் கர்த்தர் எதிரிகள் கையிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். இதை நீங்க கவனிக்கணும். இந்த நியாய புஸ்தகத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இதான் விளங்கும் உங்களுக்கு. எதிரிகளுடைய கையிலே, இந்த மீதியானியருடைய கையிலே, பெலிஸ்தீனுடைய கையிலே, இன்னும் மற்ற ஜனங்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவங்க வந்து இவங்களை டாமினேஷன் பண்ணி உங்களை போட்டு அடிச்சு ஒடுக்கி நொறுக்கும் போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு பாருங்க கத்தி கதறும் பொழுது யாரை நோக்கி தான் கூப்பிட முடியும்? கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட முடியும். ஓன்னு உட்கார்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகுறாங்க. நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், நாங்கள் அக்கிரமம் பண்ணிட்டோம், ஜீவனுள்ள தேவனாகி உம்மை விட்டு நாங்கள் வந்து நரகலான விக்கிரகங்களுக்கு பின்னால போயிட்டோம், உமக்கு பலியிடாம அந்நிய தேவர்களுக்கு நாங்கள் பலியிட்டுட்டோம், நான் எங்களுடைய குடும்பத்தாருடைய பிள்ளைகளும் பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும் என்று கர்த்தரை நோக்கி கதறும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? அப்பதான் சில நியாயாதிபதிகளை அவர்கள் மத்தியிலே இருந்து, சில கோத்திரங்கள் மத்தியிலே இருந்து கர்த்தர் எழுப்புகிறதை இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி எழுப்பும் போதுதான் சில நியாயாதிபதிகள் அங்கே எழுப்புகிறார்கள். ஓத்தினியேல், எகூத், சிம்கார், தேபோராள், கிதியோன், தோவா, எப்தா, இப்சான், ஏலோன், பாருங்க இப்படி சிம்சோன், இப்படி பல நியாயாதிபதிகள் பாருங்க ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் அவர்கள் எழும்புகிறார்கள். இதிலே ஒருத்தன் தான் இந்த கிதியோன். இந்த 6வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கிறோம். இந்த கிதியோனை கர்த்தர் வந்து சந்திக்கிறார். சந்தித்து அவனோடு சில காரியங்கள்லாம் சொல்றாரு. அவனுடைய சந்தேகத்தெல்லாம் கர்த்தர் கிளியர் பண்றாரு. கிளியர் பண்ண உடனே தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனங்களை.
நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24வது வசனம். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். எனவே கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு? உனக்கு சமாதானம்பா, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனேயே பாருங்க, அங்க ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே பலியை செலுத்தி அங்கே கர்த்தருக்கு ஒரு நாமத்தை சூட்டுகிறான். என்ன நாமம்? யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? The Lord Shalom. The Lord is peace. கர்த்தரே சமாதானம் என்று அர்த்தம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், ஜனங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய கர்த்தர் யார் என்று சொன்னால், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை விசாலத்துக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். பயத்திலிருந்து விடுதலையாக்கி சமாதானத்துக்குள்ளே கொண்டு வருகிற கர்த்தராய் இருக்கிறார். எதிரிகளினுடைய அச்சுறுத்தலிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷாலோம். ஆமென். சில பொல்லாத மனிதர்கள் தொடர்ந்து நம்மளை அச்சுறுத்துறாங்க. இருக்கிறீங்களா? சில பொல்லாத மனிதர்கள் அச்சுறுத்துறாங்க. நம்முடைய வீட்டாரே சில சமயங்கள் நம்மளை அச்சுறுத்துறாங்க. உன்னை இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். மாமியா சில சமயங்கள் எழும்பி அச்சுறுத்த பார்க்குது. சில சமயங்களில் நாத்தனை எழும்பி அச்சுறுத்த பார்க்குது. சில சமயங்களில் பிள்ளைகளை எழும்பி அச்சுறுத்த பார்க்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு சொல்லிச்சு சத்தியவேதத்தில் ஆழமாய் பார்க்கிறோம். அந்த அச்சுறுத்தலிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறார். ஆமென். அதனால யாருடைய அச்சுறுத்தலை நீங்க பயப்படாதீங்க. ஆமென். உன்னை இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், ஆயா கும்பையான்னு கர்த்தர் உனக்கு பயப்படாதீங்க. சமாதான கர்த்தர் கூடயே இருக்கிறார். யெகோவா ஷாலோம் கூடயே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், யெகோவா ஷாலோம் என்னோட இருக்கிறார். ஆமென். அவர் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். சரி, எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்துக்குள்ளே நடத்தி செல்கிறார்? எப்பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்? எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தினாலே நிரப்புவார்? இதை சத்தியவேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சில காரியங்களை போதிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல், எல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தின் வழியில் நடத்துவார்? எப்பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்? சமாதானம் எப்பொழுது நம்முடைய வீட்டிலே குடியிருக்கும்? சமாதானம் எப்பொழுது நம்முடைய வீட்டிலே அது வாசம் பண்ணும் என்று சொன்னால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நரகலான விக்கிரகங்களுக்கு விலகி தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். நரகலான விக்கிரகங்களுக்கு ஆராதனை செலுத்தாமல், நரகலான விக்கிரகங்களை ஆராதிக்காமல், நமக்காக ஜீவனை கொடுத்த கல்வாரி சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின இந்த தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரையே ஆராதித்து அவரையே பின்பற்றி அவருக்காகவே வாழும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும்? நிரப்பும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது, எதை நேசிக்கும் பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்க போறேன், முதல்ல சொல்லிடுறேன். கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும்போது சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறது.
ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119 165. கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அதாவது அவங்க இடறி விழ மாட்டாங்க, அவங்க தோத்து போக மாட்டாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்க ஃபெயிலியர் ஆகவே மாட்டாங்க. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. எது கர்த்தருடைய வேதம்? இதுதான் கர்த்தருடைய வேதம். அப்ப இதை நேசிக்க பழகணும். எதை நேசிக்க பழகணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? வேதத்தை எப்படி நேசிக்க முடியும்? ஒரு மனுஷனை நேசிக்கலாம், ஒரு மனுஷியை நேசிக்கலாம், அப்பாவை நேசிக்கலாம், அம்மாவை நேசிக்கலாம், அக்காவை நேசிக்கலாம், தங்கச்சியை நேசிக்கலாம். எப்படி பைபிளை நேசிக்கிறது? சத்தியம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்றே. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கிறோம்? தேவனையே நேசிக்கிறோம். அப்ப இங்க தெளிவாய் நாம் பார்க்கிறோம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு சமாதானம், எவ்வளவு சமாதானம். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நேசித்து இதில் ஆழமாய் உள்ள போகும் பொழுது சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. பாருங்க, நாம இதை மறந்துடுறோம். எதை மறந்துடுறோம்? வேதத்தை மறந்துடுறோம். வேலை 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 வேலைன்னு ஓடிடுறோம். பிஸி பிஸி பிஸி. கடைசியில சமாதானத்தையே சிலர் என்ன செஞ்சுறாங்க? இழந்துடுறாங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி, ஒரு வெறுமை. என்னடா கழுத பொழப்பு, எதுக்கு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு பேசாத போய் சேர்ந்துருவாங்கட்டாதும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுது. ஏன் வந்துடுதுன்னா, இதனுடைய பின்னணியை கவனிச்சா ஈஸியா வழங்கிடும். இவங்க வேதத்தை வாசிச்சே சில நாட்கள் ஆயிருக்கும், சில வாரங்கள் ஆயிருக்கும், சில மாசங்களே. ஹலோ, எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி போகும்போதுதான் வாழ்க்கையில பாருங்க ஒரு வெறுமை, ஒரு இருள், ஒரு அந்தகாரம் அப்படி வந்து மூடிடுது. வழி தெரியல, எங்க போகணும் தெரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால தான் வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கிறது என்ன அர்த்தம்? போன வாரத்தில் வாசித்தோம் இல்லையா? சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே விருப்பமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தை நேசித்து அப்படின்னா, அப்ப நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வேதத்தை வாசிப்பாங்க. அப்படித்தானே? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நபர் நேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக காத்திருப்பாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, எவ்வளவு தியாகங்களை பண்ணுவாங்க. அப்படித்தானே? கர்த்தரை நேசிக்கிறவங்க வேதத்துல ஆழமா போவாங்க. நேரம் கிடைச்சா இங்க வருவாங்க, நேரம் கிடைச்சா இதுல உட்காந்து தியானமா இருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அதெல்லாம் பாருங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுல ஆழமா போவாங்க, அதுல ரொம்ப டீப்பா போவாங்க, அதுல ஆழமா வேர் விடுவாங்க. அவர்களுக்குத்தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்கள் இடறுவதில்லை. என்ன சொல்லுங்க? அவர்கள் இடறுவதில்லை. சிலர் இடறி விழுந்துடுறாங்க, வாழ்க்கையில் இடறி விழுந்துடுறாங்க, தோத்து போயிடுறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஏன்? வேதத்தை நேசிக்கிறதே கிடையாது, வேதத்தில் தியானமா இருக்கிறது கிடையவே கிடையாது. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். நேரம் கிடைச்சிச்சுன்னா அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அக்கா வீட்டுக்கு ஓடுவோம், தங்கச்சி வீட்டுக்கு ஓடுவோம், மணிக்கணக்கில் உட்காந்து ஊர்க்கதையை பேசுவோம். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வீட்டில் என்ன, இவங்க வீட்டில் என்ன, அவங்க வீட்டில் என்ன அவியுது, இங்க வீட்டில் என்ன மணக்குது, என்ன பார்சல் போகுது, என்ன என்னத்தை போட்டுக்கிட்டுச்ச, என்னமா வந்துட்டு போகுது, என்ன வெந்துட்டு கூட போகுது, போ என்னத்தையும் சாப்பிட்டு போறாங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? வேதத்தை நேசித்து வேதத்துக்குள்ள ஆழமாய் போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதுக்குள்ள போனா ஏன் குடும்பத்துல சமாதானத்துக்கு குறைவே இருக்காது.
ஏன் குடும்பத்துக்குங்க, ஏன் பிள்ளைகளுக்கு. ஆமென். ஏன் குடும்பம் முக்கியம், ஏன் பிள்ளைங்க முக்கியம், ஏன் வாழ்க்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்த குடும்பத்தை அப்புறம் கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல நம்மள கொஞ்சம் இது செய்வோம், பார்ப்போம். அப்ப மிகுந்த சமாதானம் யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தை அவர்கள் இடரவே மாட்டாங்க. அவங்க தோற்று போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னால வெளிச்சம் அடிக்கும். ஏன் இடறி விழுந்துடுறாங்க? வழி தெரியல, வழி இருட்டா இருக்குது. பொத்துரு போய் விழுந்துடுறாங்க. விழுந்து பல்லு எல்லாம் போயிடுது, மண்டை கண்டெல்லாம் உடஞ்சி காய ஆயிடுது. ஏன்னா வழி தெரியல. அநேகருக்கு பாருங்க வழி தெரியல. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன போகணும், எங்க போகணும், என்ன தெரியல. ஏன் தெரியல? வேதத்தை அவங்க நேசிக்கல, வேதத்துக்குள்ள ஆழமா போகல. வேதத்துக்குள்ள ஆழமா போய் வேதத்தை நேசிச்சாங்கன்னா வேத வழிகாட்டும். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனம் வெளிச்சம் காட்டும். இப்படி போ, இப்படி போகாத அப்படின்னு சொல்லி வசனம் டைரக்ஷன் காட்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப என்னென்னமோ கொண்டு வந்துட்டாங்க சேட்டலைட்ல. அது என்னது? யூபிஎஸ் என்னது? அவங்க போன்ல ஆன் பண்ணி வண்டியில மாட்டிட்டா போதும். ஜிபிஎஸ், ஜிபிஎஸ் மாட்டிட்டா அது சொல்லுது லெஃப்ட் திரும்பு, ரைட் திரும்பு, இன்னும் 2 அடி தூரம் தான் இருக்குது, இன்னும் வந்துருச்சு வீடு. நான் சொல்றேன் அது கூட ஃபெயிலியர் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை ஃபெயிலியர் ஆகாது. அது ஃபெயிலியர் ஆகாதுங்க. அது இருக்குது இந்த ஜிபிஎஸ், அது அந்த ஆழம் பத்தி சொல்லாது. ஹலோ, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய விவரம்லாம் சொல்லாது. தெருவில் வேணா டேன் பண்ணி சொல்லுமே தவிர அந்த வீட்டில் இருக்கிற ஆளுடைய விவரமெல்லாம். ஆனா கர்த்தர் சொல்லுவாரு அந்த வீட்டில் இருக்கிற ஆள் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய விவரங்கள்லாம் கூட கர்த்தர் செய்வார், நமக்கு தெளிவா சொல்லுவாரு. வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள ஆழமா நீங்க போனீங்கன்னா நான் சொல்றேன் நீங்க ஃபெயிலியர் ஆகவே மாட்டீங்க, நீங்க தோற்று போகவே மாட்டீங்க. ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டீங்க, ஜெயிப்பீங்க, எல்லாவற்றிலையும் ஜெயிப்பீர்கள். ஆமென். அப்ப முதலாவது என்ன? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இரண்டாவதாக கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு. ஆசிப்போம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மைண்டை பத்தி பேசுறாரு, மனதை பத்தி பேசுறாரு, ஆத்மா பத்தி பேசுறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த மனதுதான் சில சமயங்கள்ல குரங்கு தவிர மாதிரி தவறுது. எது தவிர மாதிரி? குரங்கு சேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மனது இருக்குது பாருங்க, இந்த மனது சில சமயங்கள்ல அது ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. இங்கதான் உட்காந்துருப்போம், திடீர்னு லண்டனுக்கு போயிட்டு வந்துடும், அப்படியே திடீர்னு ஸ்கூலுக்கு ஒரு விசிட்டிங் போயிட்டு வந்துடுவோம். இருக்கிறீங்களா? திடீர்னு கம்பெனியில் அந்த வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. ஏன் அந்த மனுஷன் வந்துட்டு போறா, வந்துருக்க மாட்டாரா, என்ன ஆகுது ஏதாவது, என்ன நமக்கு தெரியும், நம்ம நடக்குது. ஒரு செகண்ட் நம்ம போயிட்டு என்ன செஞ்சிருது, மனது ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. மனுஷன் என்னைக்கு பாவத்தில் விழுந்தானோ அன்னைக்கு இந்த மனது என்ன செஞ்சிருச்சு, விழுந்து போச்சு. அப்படியே போட்டு என்ன செய்யுது, கரங்கட்டிக்குது ஆட்களை. ஒன்ன உருப்படியா சிந்திக்க முடியல, ஒன்ன உருப்படியா யோசிக்க முடியல. ஒரு சிந்தனை வந்துட்டு போறதுக்கு 10 சிந்தனை கிட்ட வந்துட்டு போயிருது ஜல்லுன்னு. கர்த்தர் சொல்றாரு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனதை பத்தி பேசுறாரு. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், சமாதான கட்டினால் உங்கள் ஆவின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள். பெல்ட்டை வச்சு இடுப்பை நல்லா டைட்டா கட்டுறது மாதிரி சமாதானம் என்கிற பெல்ட் எடுத்துன்னு செய்ய மைண்ட்ல கட்டுங்கன்னு சொல்றாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்ப பாருங்க, மனதுல கத்தரை வைக்கணும். யாரை வைக்கணும்? மனதுல கத்தரை யோசிக்கணும்.
கர்த்தரை சிந்திக்கணும், அவருடைய வார்த்தையை சிந்திக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரனால கர்த்தரை வெளியே தான் நிறுத்தி நோக்க முடியுமே தவிர உள்ள நிறுத்தி என்ன செய்ய முடியல, நோக்க முடியல. ஏன்னா அவங்களாம் என்ன செய்யல, ரத்தத்தினால கழுவப்பட மீட்கப்படல, ரட்சகர் வரல. ஆனா ரட்சகர் வந்துட்டாரு, நான் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சகரை நமக்கு உள்ள இருக்கிறாரு. உள்ள இருக்கிற கர்த்தரை செய்யற மைண்ட்ல வச்சுப்ப, தியானிக்கலாம், சிந்திக்கலாம். ஆமென். அப்ப உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை பூரண சமாதானத்தினாலே அவனை என்ன செய்வீர், காத்துக்கொள்வீர். அப்ப கர்த்தரை பாருங்க, திரும்ப திரும்ப மனதை வைத்து நிறுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையை மனதில் வைத்து நிறுத்தும் பொழுது, அவருடைய கல்வாரி பாடுகளை மனதில் வைத்து நிறுத்தும் பொழுது, அவர் சிந்தின ரத்தத்தை தியானிக்கும் பொழுது, அவருடைய முள்முடியை தியானிக்கும் பொழுது, அவருடைய காயங்களை தியானிக்கும் பொழுது, அவர் பட்ட பாடுகளை மனதிலே கொண்டு வரும் பொழுது, நான் சொல்லுகிறேன், பூரண சமாதானம் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். பூரண சுகத்தை சரீரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பூரண சுகம், அறகுறையான சுகம் கிடையாது. பூரண சுகம், பூரண சமாதானம் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. அப்ப முதலாவதாக இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இரண்டாவதாக கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு, ஆமென், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அடுத்து மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்கும் பொழுது சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு தீர்க்கதரிசி மூலமாக, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்காம போறாங்க. அதனாலதான் சமாதானத்தை இழக்கிறாங்க, சுகத்தை இழக்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை இழக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை இழக்கிறாங்க, நிம்மதி இழக்கிறாங்க, இளைப்பாறுதல் இழக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார் தீர்க்கதரிசி மூலமாக, என் ஜனங்கள் என் வார்த்தைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். வார்த்தையை கவனிப்பதுதான் நலம். புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், அவ்வார்த்தையை கவனிப்பது நலமாயிருக்கும். ஆமென். அவ்வார்த்தை கவனிப்பது நலமாயிருக்கும். வார்த்தை கவனித்து நடக்கும் பொழுது சமாதானம் நதியை போல புரண்டு ஓட ஆரம்பிக்கும். வார்த்தையை கவனிக்காத குற்றம் தான் பெரிய குற்றமா இருக்குது. அதனால தான் சமாதானத்தை இழக்கிறாங்க. முதல் மனுஷனாய ஆதாம் வார்த்தையை கவனிக்கல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? மரத்தின் கனி என்ன செய்யாதே, சாப்பிடாத. அது அவனுக்கு வந்த வார்த்தை. வார்த்தையை கவனித்து நடக்கல, வார்த்தையை மீறினா சமாதானத்தை இழந்துச்சான், நிம்மதி இழந்துச்சான், ஐஸ்வர்யத்தை இழந்துச்சான், ஏழை தோட்டத்தை இழந்துச்சான், இன்பத்தை இழந்துச்சான், மகிழ்ச்சியை இழந்துச்சான், ஆசீர்வாதத்தை இழந்துச்சான், நீடி ஆயில எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டான், இழந்துச்சான். சத்தியவேதம் சொல்லுகிறது, என் வார்த்தையை கவனிச்சா சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும். சமாதான நதியை போல புரண்டு ஓடும். வார்த்தையை கவனிக்கிறதே கிடையாது. மாமா சொல்றதை கவனிக்கிறது, மச்சான் சொல்றதை கவனிக்கிறது, ரட்சிக்கப்படாத மனிதர்கள் சொல்றதை கவனிக்கிறது, உலகத்தான் சொல்றதை கவனிக்கிறது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் கவனிக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றதை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. அதனாலதான் தோல்வி. அதனாலதான் சமாதானத்தை இழக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, வீட்டாருக்காக, எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவர் ஆசீர்வதிக்க, அவர் நல்லா இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்றதான் கவனிச்சு என்ன செய்யணும், நடக்கணும். எல்லா விஷயத்துக்கும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், காட்சியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை கவனித்து என்ன செய்யணும், நடக்கணும். அதை கவனித்து நடந்தோம்னா நாம ஃபெயிலியரே ஆக மாட்டோம், தோற்று போகவே
மாட்டோம். சமாதானத்தை இழக்கவே மாட்டோம். சமாதானம் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்கும். கரை புரண்டு பாருங்க, இந்த வெள்ளம் வருது இல்லையா நம்ம ஊர்ல, வெள்ளம் வந்துச்சுன்னா அடே அப்பா செக்க செவேர்னு அப்படி கரை புரண்டு என்ன செய்யுது, ஓடுது. அந்த மாதிரி கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை கவனிச்சு நடந்தேனா, எந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், கல்யாணமோ காட்சியோ, அது எதுவா இருக்கட்டும், பொண்ணு எடுக்கிறதா பொண்ணு கொடுக்கறதா எதுவா இருக்கட்டும், பிசினஸா வியாபாரமா தொழிலா அல்லது ஒரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், என் வார்த்தையை கவனி, என் வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணு, என் வார்த்தையில கவனம் செலுத்து, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய கண்களுக்கு முன்பாக வை, அப்பொழுது நீ இடறி விட மாட்டாய், சமாதான நதியை போல புரண்டு ஓடும், நீ தோற்று போக மாட்டாய் என்று கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக போதிக்கிறார். ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடந்தீர் என்று சொன்னார், சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும், நீங்கள் இடறி விட மாட்டீர்கள், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்டார் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, ஆக்கினை என்றால் தண்டனை என்று அர்த்தம். தண்டனை அவர் மேல் வந்தது. யார் மேல் வந்தது? இயேசுவின் மேல் வந்தது, கல்வாரி சிலுவையின் மேலே வந்தது. எல்லா தண்டனையும் இயேசுவின் மேலே வந்தது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தண்டித்தார். நம்ம மேல வர வேண்டிய எல்லா தண்டனைகளும் இயேசுவின் மேலே வந்தது. நம்ம மேல விழ வேண்டிய எல்லா அடிகளும் இயேசுவின் மேலே விழுந்தது. நமக்கு பதிலாக இயேசுவை பிதாவாகிய தேவன் தண்டித்தார். எதற்காக? நமக்கு சமாதானத்தை உண்டாக்குவதற்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, நம்முடைய உள்ளத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டு, அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு சமாதானத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்திலேயே என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை காத்துக்கொள்ள, அது இழந்து போய்விட கூடாது. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற சமாதானம் அது மெய்யான சமாதானம். ஆமென். அது நிரந்தரமான சமாதானம். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் கொடுக்க முடியாத சமாதானம், யாராலையும் கொடுக்க முடியாத சமாதானம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். சினிமாவாலே கொடுக்க முடியாத சமாதானம். ஆமென். பீச் பார்க்கினாலே கொடுக்க முடியாத சமாதானம், போதை பொருட்களாலே கொடுக்க முடியாத சமாதானம். இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென். இலவசமாய் கொடுத்திருக்கிறார். யாராலையும் கொடுக்க முடியாத சமாதானம். மனுஷன் பாருங்க, பாக்கெட் பாக்கெட்டா சிகரெட் அடிக்கிறான். ஏன்னா கவலையை போக்குறது, அந்த பாரத்தை போக்குறதுக்கு. ஒரு நாளைக்கு 5 சினிமா 6 சினிமா பார்க்குறான். எதுக்குன்னா உள்ளத்துல வெறுமை, உள்ள எம்டி. 4 சினிமா பார்த்துட்டா சமாதானம் கிடைச்சுன்னு சொல்லி அலையிறான் பாருங்க. பீச் பார்க்குன்னு ஓடுறான், சிகரெட் பீடியை குடிக்கிறான், சாராயத்தை குடிக்கிறான், பிராந்தியை குடிக்கிறான், அதை சாப்பிட்றான், இன்னும் பலவிதமான காரியங்கள்லாம் அவன் செஞ்சு பார்க்குறான். வெறுமை கூடிக்கிட்டே போகுதே தவிர சமாதானம் உள்ள வரவே வரல. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நான் உனக்கு கொடுக்கிறேன். யாராலையும் கொடுக்க முடியாத சமாதானம். அந்த வெற்றிடத்தை, அந்த கேப்பை வேற எதுவால என்ன செய்ய முடியாது? நிரப்ப முடியாது. அந்த கேப்பை நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். வாசிப்போம் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தர் சொல்றாரு பாருங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கல. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நாளைக்கு இருக்கு, 2 நாளைக்கு அப்புறம் போயிடும், அப்புறம் நிரந்தரமா இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமா உனக்குள்ள இருக்கும் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம், அது மெய்யான சமாதானம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம் கிடையவே கிடையாது. மனுஷன் பாருங்க வெறுமையை உணர்கிறான். அவனுக்குள்ள ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு தான் மனுஷன் ஓடுறான். சிகரெட்டு குடிக்கிறான், பீடியை குடிக்கிறான், அதை குடிக்கிறான், இதை குடிக்கிறான், போதை பொருளுக்கு அடிமையாகி போயிடுறான், பல காரியத்துக்கு அடிமையாயிடுறான் பாருங்க. அதை நிரப்ப முடியல. நல்லா கவனிங்க, அந்த வெறுமையை நிரப்பக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேற யாராலையும் எவராலையும் அந்த கேப் நிரப்ப முடியவே முடியாது. ஆமென். அதனால தான் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து பூரண சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய பாவத்துக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் மேலே வர வேண்டிய எல்லா அடிகள் இயேசு மேலே விழுந்தது. இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு இலவசமாய் தருகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை, யாராலும் கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு இலவசமாய் தருவார். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவர் நாமம் யெகோவா ஷாலோம். அவரே சமாதான கர்த்தராய் இருக்கிறார். அவரே சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. அவராலே நாம் சமாதானத்தை செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி. அவர் நாமம் யெகோவா ஷாலோம், சமாதான கர்த்தர். The Lord is my peace. அவரே என்னுடைய சமாதானம், அவரே என்னுடைய சமாதானம், அவரே என்னுடைய சமாதானம். வேற யார் என்னுடைய சமாதானம் கிடையாது. அவர்தான் என்னுடைய சமாதானம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, என் வார்த்தைகளை கவனித்தாயானா நலமாயிருக்கும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, இந்த வார்த்தை கவனித்து நடக்கிறவர்களுக்கு சமாதான நதியை போல புரண்டு ஓடும் சொன்னீரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், எங்கள் சபையார் ஒவ்வொருவரும், ஓ ஹல்லேலூயா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த வார்த்தையை கவனித்து நடப்பார்களாக, இந்த வார்த்தை கவனித்து நடப்பார்களாக. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, அவர்கள் வெற்றி பெறுவார்களாக, ஜெயிப்பார்களாக. தகப்பனே, இயேசு நாமத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஷாலோமே, இந்த மாலை வேளையிலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கிறோங்க தாவே. பூரண சமாதானத்தினாலே பிள்ளைகளை நிரப்புங்க தாவே. எல்லா குளறுபடிகள் நீங்கட்டும், எல்லா சண்டைகள் சச்சரவுகள் நீங்கட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தாவே, சமாதான வீடுகளிலே குடியிருப்பதாக இயேசு நாமத்தினாலே, தங்கி இருப்பதாக இயேசு நாமத்தினாலே நாங்கள் சொல்லுகிறோம். விதமாய் செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்